வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நாம் இந்த பதிவில் நம்முடைய மனதை எப்படி மகிழ்ச்சியாக உற்சாகமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், அதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க இருக்கிறோம். நம்ம எப்போவுமே மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். ஹாப்பினஸ் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ மனம் எப்போவுமே உற்சாகமாக இருக்கணும்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும்னாக்க நம்முடைய மனசுக்கு அமைதி வேணும். அமைதியான மனம்தான் உற்சாகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ மனம், அதாவது அமைதி என்ன, வாய் பேசாமல் இருக்கிற போது அமைதி சொல்கிறோம். இப்போ மனதுக்கு அமைதினா மனம் பேசாமல் தானே இருக்கணும். ஆனால் நம்மகிட்ட மனம் பேசிகிட்டு இருக்கா? யாருக்கும் கேட்காது, ஆனால் நமக்கு தெரியும் நம்முடைய மனம் பேசுது. எண்ணங்கள் மூலமாகத்தான் நம்ம மனம் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கு. அது எதையாவது எப்போவாவது சிந்தித்து கொண்டும் எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்குது. அப்போ எண்ணங்கள் மனசில் கூட 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 நம்முடைய மனம் தெளிவில்லாமல் இருக்கும். மனம் எப்போ தெளிவில்லாமல் இருக்கோ அப்போ மனதில் குழப்பம் உண்டாகும், மனோடைய அமைதி கெடும். எப்போல்லாம் மன அமைதி கெடுதோ அப்போல்லாம் நம்முடைய மகிழ்ச்சி இழக்கிறோம், உற்சாகத்தை நம்ம இழந்து போகிறோம். அப்போ மனம் எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்னாக்க ஒவ்வொருத்தரும் வேறு வேறு தொழில்களில் ஈடுபடுறாங்க. மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக சில புத்தகம் படிக்கிறாங்க, நல்ல இசை கேட்குறாங்க, இயற்கையை ரசிக்கிறாங்க, ஓவியம் வரைகிறாங்க. இந்த மாதிரி நிறைய, அதாவது திரைப்படம் பார்க்குறது, இப்படி ஏதோ வேறு விஷயத்த மனசை டைவர்ட் பண்ணி அவங்க மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் இருக்கா? நல்லா நினைக்கிறது இல்லை. அப்போ மனதை எப்போவுமே மகிழ்ச்சியாக அமைதியாக வச்சுக்கணும்னா அதுக்கு மனதை எப்போவும் அமைதியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மகிட்ட வரணும். அப்போ மனம் எப்போவுமே அமைதியாக இருக்கிற பழக்கம் நமக்கு வரணும்னா மனதுக்கு நம்ம ஒரு பயிற்சியை கொடுக்கணும். இதை அதுதான் நம்ம டெக்னிக் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளோட சித்தர்கள், அறிஞர்கள் எல்லாமே அதை தியானம், மெடிடேஷன் அப்படிங்கிற முறையில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த தியானம் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றுவது. தியானம்னாலே ஒன்றுவது என்று பொருள். எப்படி ஒன்றுவது? நம்முடைய மனமும் நாமும் ஒன்றா இருக்கணும். நம்முடைய மனம் வேறையாகவும் நாமும் வேறையாகவும் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. அப்போ நாம் சொல்கிறத மனசு கேட்கணும், மனம் சொல்லுவது சரியாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்களாக இருந்தாலும் சரி, அதனால் வரக்கூடிய விளைவுகளாக இருந்தாலும் சரி, நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ மனம் மகிழ்ச்சியாக, நிறைவாக, ஆனந்தமாக, உற்சாகமாக இருக்கணும்னா மனம் அமைதிக்கு பழகணும். பொதுவாகவே இந்த மனதுக்கு 4 விதமான அலை நீளங்கள் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அலை நீளம்னா மனம் அலைபாஞ்சிட்டே இருக்கும். மனம் ஒரு அலை வடிவத்தில் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத பொருளாக இருக்குது. அதாவது எப்போவுமே ஒரு மனதுக்கு ஒரு அலை நீளம் இருக்குங்கிறாங்க, ஃப்ரீக்வன்சி லெவல். ஒரு வினாடிக்கு சாதாரண மனசு 14லேருந்து 40 வரைக்கும் ஓடுமா. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது சாதாரண நிலை. இந்த நிலையில் நமக்கு இன்பமோ அல்லது துன்பமோ இது இல்லை. இது இப்போ நம்ம மன அலை சுழல் விரைவு ஒரு வினாடிக்கு 14 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 14 தாண்டுச்சுன்னா 15, 16 அப்படின்னு போகும்போது மனம் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு போகும். அப்படி மனம் எப்போ உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு ஆளாதோ அப்போலாம் மனோடைய அலைச்சுழல் விரைவானது அதிகமாகும். 14, 15, 16 போய் 40 வரைக்கும் போகுமா. அந்த 14லேருந்து 40 வரைக்கும் போகக்கூடிய மனம், நீங்கள் 14 தாண்டி 15, 16, 17 போனாலே நமக்கு கோபம், வெறுப்பு, இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இதெல்லாமே வந்துடும். 40லாம் போனால் அங்கே மனிதனாக இருக்க முடியாது. அந்த அளவில் நம்முடைய மன அலை இயங்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ 14லேருந்து 40 வரைக்கும் இயங்குகிற மனதுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா பீட்டா வேவுங்கிறாங்க. 14லேருந்து 40 வரைக்கும் ஓடிக்கொண்டக்கூடிய மன அலை சுழல் விரைவுக்கு பீட்டா வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 14க்கு கீழே குறைக்கிறது தான் நம்முடைய அமைதியை நோக்கி மனதை திருப்புறதுக்கான வழிங்கிறாங்க. எப்படி அமைதி திருப்பணும் அப்படின்னா அந்த மனசை அடுத்த அலைநிலையை கொண்டு வரணும். எப்படின்னா 14க்கு கீழே 13, 13லேருந்து 8 வரைக்கும் ஓடுற மாதிரி. ஒரு வினாடிக்கு 13லேருந்து 8 வரைக்கும் மட்டுமே ஓடிக்கொண்டிருப்பதாக நம்முடைய மன அலை இயக்கத்தை குறைக்கணும். அப்படி வர்ற அந்த அலைக்கு ஆல்ஃபா அப்படிங்கிறாங்க, ஆல்ஃபா ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னும் குறைக்கணும் பயிற்சி மூலமாக. அது 4 to 7 வரைக்கும் ஓடிட்டுருக்கும். 4 to 7 வரைக்கும் ஓடக்கூடும்.
அந்த அலைக்குது தீட்டா அலை அப்படிங்கிறாங்க. தீட்டா அலை வேவ்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் குறைஞ்சு 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் கூட மனம் இயங்கும். அதை தான் டெல்டா அப்படிங்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய அறிஞர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் இவங்கெல்லாம் மனசை ரொம்ப அமைதிக்கு கொண்டு வரும்போது தான் அவங்களுக்கு நிறைய இயற்கை ரகசியங்கள், கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் அவங்க மனசில் தோணும். அந்த ஃப்ரீக்குவன்சி லெவலுக்கு போகாங்க. அவங்களாம் 1:3 இருப்பாங்க. அப்போ நம்முடைய மனம் எந்த அளவுக்கு அமைதியான நிலையில் நம்ம வச்சு பழக்கிறோமோ அதுக்கு நமக்கு மனதுக்கு ஒரு பயிற்சி வேணும். இப்போ இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மனம் என்பது என்னன்னாக்க நம்முடைய உயிரினுடைய படற்கை நிலை மனம். இப்போ உடம்புல உயிர் இயங்கிட்டு இருக்குது. அது படற்கை நிலை எழுதி மனமாக செயல்படும் போது இந்த 5 புலன்கள் மூலமாக மனம் செயல்படுது. அப்போ இந்த 5 புலன்கள் மூலமாக பிற அனுபவத்தை வச்சு தான் மனம் இன்பதற்கும் துன்பத்துக்கும் ஆளாகுது. அப்போ மனதுடைய அந்த அலை சுழலை குறைக்கணும் அப்படின்னாக்க இந்த புலன்கள் மூலமாக மனதை அதிகமாக வெளியே விடாமல் ஒரு சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் பயிற்சி பண்ணி அந்த மனதை வெளிப்புறமாகவே ஓடிக்கொண்டிருக்கிற மனதை உள்புறமாக திருப்புற ஒரு டெக்னிக் தான் தியானம் சொல்கிறது. அதை அகத்தவம் அப்படிங்கிறாங்க. அகத்தவம், தவம், தியானம், மெடிடேஷன் இல்லையா, மன ஓர்மை பயிற்சி, இதெல்லாம் ஒரே பொருளை தான் குறிக்கும். இப்போ நம்ம புறத்தே போகிற மனதை உள்புறமாக திருப்பணும். அதுக்கு சில நுட்பங்கள் இருக்குது. நம்ம யோக சூத்திரத்தில் வச்சுருக்காங்க, ஞானிகள் வடிவமைச்சிருக்காங்க. அதாவது நம்முடைய புருவ மத்தி இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வைக்கிற இடம், அதை அங்கே நமக்கு பிட்யூட்டி கிளாண்ட் அப்படின்றது. பிட்யூட்டி கிளாண்ட் அதுதான் யோகத்தில் என்ன சொல்லணும்னா, அது அந்த இடத்த ஆக்கினை அப்படிங்கிறாங்க. ஆக்கினா சக்கரம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு நாளமில்லாத சுரப்பி. நம்முடைய மனம் கண்கள் மூலமாக, காது மூலமாக, நாக்கின் மூலமாக, மூக்கின் மூலமாக, தோல் மூலமாக பஞ்ச உணர்வுகளை பெறுகிற போது மனம் ஒரு படற்கை நிலையில் இருக்கிறதுனால மனம் அமைதியை இழந்துருது. அதே மனசை இந்த புருவமத்தி அப்படிங்கிற இடத்துல கொண்டு நிறுத்தும் போது மனம் உள்முகமாக நமக்கு திரும்புது. அந்த 14 வரைக்கும் ஓடிட்டுக்கூடிய அந்த மனதை, அந்த பீட்டா வேவில் இருக்கிற மனதை இந்த புருவ மத்தியில் கொஞ்ச நேரம் மனசை கண்ணை மூடிட்டு மனசை அங்கே வச்சு ஓர்மையில் கவனிக்கும்போது, ஒரு தியான நிலைக்கு போகும்போது நம்முடைய மனதுடைய அலை சுழல் விரைவு கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி 8 to 13 அப்படிங்கிற நிலைக்கு போகும். அதுதான் ஆல்ஃபா ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இந்த ஆல்ஃபா நிலை தான் பிட்யூட்டி கிளைனில் புருவ மத்தியில் மனசை வச்சு கொஞ்சம் அமைதி நிலைக்கு நம்ம திரும்பும்போது அங்கே ஆல்ஃபா ஸ்டேஜ் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மனசு வருது. இன்னும் கொஞ்சம் அடுத்து ஒரு பயிற்சி மூலமாக தான் இதெல்லாம் போக முடியும். பயிற்சியில் அடுத்து என்னென்னா உச்சந்தலை, அங்கே தான் நம்முடைய பீனியர் கிளாண்ட் இருக்குது. நாளமில்லாத சுரப்பியில் பீனியர் கிளாண்ட். அதை யோகத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த இடத்த துரியம்ங்கிறாங்க. 1000 இதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. சகசிராதரம் அப்படிங்கிறாங்க. அது எங்கன்னா இந்த உச்சிக்குழி இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு மனசால் எப்படி இந்த இடத்த நினைக்கிறோமோ அதுபோல் அந்த இடத்த நினைக்கும் போது அந்த பீனியல் சக்கரம் பீனியல் கிளாண்டு, நாளமில்லாத சுரப்பி, அது ஆக்டிவ் ஆகுது. அப்போது என்ன நடக்குதுன்னா நம்முடைய மனதுடைய அலை நீளம் இன்னும் கொஞ்சம் நுட்பமாக குறைஞ்சி என்ன நிலைக்கு போதுன்னா 4 to 7 அப்படிங்கிற நிலைக்கு போதும். 4 to 7 ஒரு வினாடிக்கு 4 to 7 அலைச்சல் மட்டுமே போயிட்டு வந்துட்டுருக்கும். அது ஒரு ஆழ்ந்த ஒரு நல்ல அமைதி நிலை. அதை டீட்டா வேவ் அப்படிங்கிறாங்க. இதுவே நமக்கு போதுமானது. சராசரி மனிதனுக்கு, ஒரு இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு, மனசு அமைதியாக வச்சுக்கிறவங்களுக்கு இது போதும் தான். ஆனால் இதுக்கு மேலேயும் நம்ம பழகிக்கணும். இன்னமும் நுட்பமாக போகும்போது நம்முடைய அறிவுடைய திறம் மேம்படுகிறது. இயற்கை ரகசியங்களை அறியக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது. உண்மையான 6வது அறிவு மேம்படுகிறது. எந்த முடிவும் நாமளே எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு வருகிறது. அப்போ அதுக்கு எப்படின்னாக்க இந்த மனசை உடலை தாண்டியும் கொண்டு போக முடியும். ஏன்னா அதான் மனோவேகம், வாயு வேகங்கிறாங்க இல்லையா. அதாவது எங்கே வேணாலும் போகுது மனசால் நம்ம எதையுமே நினச்சி பார்க்க முடியும். கற்பனை தான். ஒன்று சொல்கிறாங்கல்ல, பாவனை ஒன்றே போதும் பரமனை அடைவதற்குன்னு, ஒரு பாவனையால். அப்போ மனம் உள்முகமாக பிட்யூட்டிக்கு திருப்புறோம், அப்புறம் பீனியலுக்கு கொண்டாடுறோம். இதை ஆக்கினை, இதை துரியம்னு சொல்கிறாங்க. இந்த துரியம் அதிகமாச்சுனாக்க நம்மளுடைய முயற்சி இல்லாமல் கூட என்ன பண்ணோம், அது மனசு விரிஞ்சு இயங்க ஆரம்பிச்சிடும். மனசு ஏன்னா மனம் ஒரு அலை தானே, அது பாட்டு விரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அதை ஒரு சரியான முறைப்படுத்தப்பட்ட பயிற்சி முறையாக கொண்டு போகும்போது
அதை துரியம் அதிகமாச்சுன்னா துரியாதீதம் அப்படிங்கிறது. அந்த துரியாத நிலை என்னன்னா, இது பிரபஞ்சமெல்லாம் கடந்து பிரபஞ்சத்தெல்லாம் தாண்டி அங்கே ஒரு எம்டினஸ் இருக்குது பாருங்கள், அதான் நம்முடைய மூலம், சுத்த வெளின்னு சொல்கிறாங்க ஞானிகள். அந்த நிலைக்கு கூட ஒரு வெட்ட வெளி ஒன்றுமே இல்லாத நிலைக்கு இந்த உடல் இயக்கம் மன இயக்கம் தாண்டி ஒரு ஒருமையான நிலைக்கு நம்ம மனசை கொண்டு போகும்போது ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்குது. அந்த ஆழ்ந்த அமைதி தான் 1 to 3. யாரெல்லாம் அந்த 1 to 3ங்கிற ஃப்ரீக்குவன்சிக்கு மனசை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடியது முன்னாடியே தெரியும். அது திரிகால ஞானங்கிறாங்க. அதாவது இறந்த கால அனுபவம், தற்கால சூழல், எதிர்கால விளைவு, இந்த 3ஐயும் கணித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு வாய்க்கும். அது இல்லாமல் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் கிடைக்கும். எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கான உந்து சக்தியாக அந்த அந்த தவம், அந்த துரியாதீதம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம மனசை 14க்கு கீழே கொண்டு வரணும். 14ங்கிறது சாதாரண நிலை, அதை தாண்டக்கூடாது. தாண்டிச்சுன்னா பிரச்சனை வந்துடுது. அப்போ 14க்கு கீழே 8 to 3 அப்படின்னு கொண்டு வரணும். அது இந்த குரு மத்தியில் மனசை வைக்கும்போது அது நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் உச்சியில் போகும்போது நான் 7 to 4 அப்படிங்கிற ரேஷியோ கொடுத்து அது வந்து தீட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ஆழ்ந்து தியானத்தில் போகும்போது 1 to 3 அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது ரொம்ப நுட்பமான அலைக்கு வருது. இதை காலை மாலை ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் ஒதுக்கி அந்த தியான பயிற்சி பழக ஏன்னா பழக்கம் தான் வழக்கமாக மாறுது. இதை நம்ம தினசரி பண்ணும்போது நம்முடைய இயல்பாக மாறிக்கும் போது நம்ம எந்த நிலையிலையும் மனசு அலைபாயாமல் எந்த செயலை செஞ்சாலும் ஒரு அமைதியானே செய்யும்போது நம்ம கோபம், சினம், பொறாமை, வஞ்சம் இந்த மாதிரி மனநிலை நமக்கு எழாமல் இருக்கும். எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கும். எந்த சிக்கலையும் நாமளே தீர்த்துக்கக்கூடிய நம்ம வல்லமை நமக்கு கிடைக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் அந்த மனசு ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்காங்களோ அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய எந்த வியாதியும் வராது. அதான் வள்ளுவர் சொல்கிறார், எதிரதா காக்கம் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோ நோய். யாரெல்லாம் பின்னால் விளையக்கூடியதை முன்னாலேயே யூகிக்கக்கூடிய அறிவு வாய்த்ததோ அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய நோய்கள் வராது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 3 காலங்களையும் நம்ம யூகித்து அறியக்கூடிய வல்லமை நம்முடைய அறிவுக்கு மனசுக்கும் வந்துடும். அப்போ மனதை வளப்படுத்தணும் அப்படின்னா, மனதை திடப்படுத்தணும்னா எண்ணங்களை குறைக்கணும். அந்த எண்ணங்களை குறைக்கிறதுக்கு தியானம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த அலையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, டெல்டா, இப்போ இந்த ரேஷியோ சொன்னமே, இதெல்லாம் எப்படி இருக்குனாக்கா இதுக்கு மனசை அளக்கும் கருவின்னு ஒன்று இருக்குது. அதான் EEG. அதுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்க எலக்ட்ரோ என்செப்லோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோ என்செப்லோகிராம். இதை வந்து இந்த ஹென்ஸ் பெர்ஜர் அப்படிங்கிறவர் 1929 மூளை நரம்பியலுக்காக அந்த மிஷினை வந்து பயன்படுத்தியிருக்காரு. இப்போ அதை மனதை அளப்பதற்கும் ஒரு மனிதன் வந்து தியானத்தில் ஆழ்ந்து போகும்போது எந்த ஸ்டேஜுக்கு போகிறான் அப்படிங்கிறத துல்லியமாக வந்து அது கணிக்குது. அது மூளையுடைய செயல்பாட்டை படமாக எடுத்து நமக்கு காமிச்சு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சி முறையில் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள், தற்கால ஞானி, தற்கால சித்தர்னு சொல்கிற அந்த அருள் தந்தை அவர்கள், அவங்க வேதாத்திரி மகரிஷி அவங்கள இந்த சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. தன்னை சோதனைக்கு உட்படுத்தும் போது அவர் தியானத்துக்கு போகும்போது இந்த புருவமத்தியில் மனசை வைக்கும்போது என்ன ஸ்டேஜ் இருக்குது, அப்புறம் துரியத்துக்கு போகும்போது என்ன ஸ்டேஜ் இருக்குது, அப்புறம் மேலே நம்மளை தாண்டி உடம்பை தாண்டி வெளிக்கு போகும்போது வெட்டவெளி அந்த நிலைக்கு போகும்போது நம்முடைய மனம் என்ன இருக்குங்கிறத ரொம்ப அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மனவளக்கலை மன்றங்களில் இந்த தியான நுட்பங்களை ரொம்ப அழகாக சொல்லித்தராங்க. வாய்ப்பு இருக்கும்போது அதை நீங்கள் இந்த கற்றுக்கிட்டு முறையாக செஞ்சோம்னாக்க நம்முடைய மனம் தாங்க எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஒரு உற்சாகம் வந்துட்டாலே போதும், உடம்பு செல்கள் புத்துணர்ச்சியாக இருக்கும். பெரும்பாலான நோய்களுக்கே மனசு தான் காரணமாக இருக்கிறாங்க. பொதுவாக இதாகுமோ அதாகுமோ இப்படி ஆகுமோ அப்படியாவது நினச்சாலே நம்முடைய உடம்பில் அந்த கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன், வேதியியல் மாற்றங்கள் உருவாகி நோய் உருவாக்குது. நீங்கள் பட்டியல் போட்டால் மனதனால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன போட்டால் அதே ஒரு நூற்றுக்கணக்கான நோய் சொல்கிறாங்க டாக்டர்.
நிறைய டாக்டர் சொல்கிறாங்க பாருங்கள், நல்லா தூங்குறீங்களா, நல்லா ஓய்வு எடுக்கிறீங்களா, நல்லா புத்தகம் படிக்கிறீங்களா, தியானம் பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. கூட மருந்து தருவாங்க. எதுக்குன்னா இவன் எதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க, இந்த மருந்து சாப்பிட்றது மூலமாக தான் நோய் குணமாகுது அப்படிங்கிற நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதுக்காக சில வைத்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, மருந்து தர்றாங்க. ஆனால் நீங்கள் இந்த பயிற்சி மூலமாக மனசை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க தெரிஞ்சுனாங்க உடல் நோயும் தீர்த்துக்கலாம், மனதில் வரக்கூடிய நோயும் தீர்த்துக்கலாம். மனசு எப்போவுமே ஒரு அமைதியான ஆழமான ஒரு உற்சாகத்தோடையும் நம்ம வச்சுக்க முடியும். அதன் மூலமாக நமக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்தில் தொடர்பு கொண்ட எல்லாத்துக்கிட்டையும் அது நம்முடைய ஒரு இணக்கமான உறவை நம்ம வந்து எப்போவுமே தக்க வச்சுக்க முடியும். அதன் மூலமாக நான் மகிழ்ச்சியாக இருந்தாலே மற்ற 10 பேர் மகிழ்ச்சி நம்முடைய அடைவாங்க. இப்படி தான் அந்த மகிழ்ச்சியை நம்ம தொடர்ந்து தக்க வைக்கணும்னா இந்த தியானம், மெடிடேஷன் அப்படிங்கிற பயிற்சியில் நம்ம முறையாக கற்றுக்கொண்டு செய்து மனதை எப்போவுமே அமைதியில் வச்சுக்கணும். இதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். இதை போன்ற நல்ல செய்திகளை அடுத்தடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன்.